நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் ஒரு திருத்தல பயணமும் அந்த திருத்தலத்திற்கு உரித்தான பதிக சிந்தனைக்குள்ளலையும் போகிறதுக்கு பெருமானோடைய பெருங்கருணை துணை நிற்கின்றது. இந்த பதிக சிந்தனைக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு வினா. நம்ம எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல பலவிதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம வேலை இடத்துல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகள், அதில் தேவையில்லாமல் நம்ம தலையை உருட்டி விட்டுருப்பாங்க, அல்லது அதனால நம்ம வேலை கூட போயிருக்கலாம், இல்லை போக போகிற ஒரு சூழல் வரலாம். இப்படி வேலையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்கள், இது எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலம் இந்த தலம். இப்போ நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்கிறீங்களா? யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பழி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? இல்லை யாரோ ஒருத்தர் உங்கள் முதுகில் குத்தி இருக்கிறாங்களா? கவலையே பட வேண்டாம். இந்த பதிகத்தை அழகாக ஒரு மண்டலம் நம்பிக்கையோடு படிக்கணும். அப்புறம் இந்த கோயிலுக்கு சென்று புது துணி எடுத்து கொடுத்து பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். செய்து வர இது சரியாகின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக பார்த்து இருக்கிற விஷயம். இது பழைய பஞ்சாங்கம் கிடையாது, புதுசாக நடந்து கொண்டிருப்பது இன்றும் நாம் பார்க்க போகின்றோம். அதே மாதிரி ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆட்சினா எப்படிப்பட்ட இடத்துல வேணாலும் நம்ம ஆட்சி செய்யலாம். நம்ம வீட்லேயே நம்ம ஆட்சி செய்யணும்னு நினச்சாலும் சரி, நம்ம வேலை இடத்துல நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுடைய பேச்சை கேட்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது நாட்டுக்கே அரசாட்சி செய்யணும்னு நினச்சாலும் சரி, அப்படிப்பட்டவர்களும் இந்த திருத்தலத்திற்கு வழிபாடு செய்ய அவர்களுக்கு வேண்டியதை பெருமான் கொடுக்கின்றார். இன்றளவும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. இப்படி ஒரு திருத்தலம் இருக்கா, இப்படி ஒரு பதிகம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆமாங்க, இருக்குது. இந்த திருத்தலத்தின் பெயர்தான் அச்சிறுபாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான தலம். அதாவது இந்த கோயில் சிந்தனைக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் வேறு விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் அட்ட வீரட்ட தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அஷ்ட செயல்கள், 8 வீரட்ட செயல்கள் சிவபெருமான் புரிந்து அருள் செய்தார். அந்த 8 செயல்கள் பற்றி ஒரு அழகான தனிப்பாடல் இருக்குது. இதை நாம் அடிக்கடி கேட்ட ஒரு பாடல் தான். அதாவது பூமன் சிரம் கண்டி, அந்தகன் கோவல், புறம் அதிகை, மாமன் பரியல், சலந்தரன் விற்குடி, மா வழுவூர், காமன் குறுக்கை, யமன் கடவூர், இந்த காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே என்று அழகான ஒரு பாடல். அதாவது 8 வீரட்ட செயல்கள் பெருமான் புரிந்திருக்கின்றார். திருக்கண்டியூர் என்ற திருத்தலத்தில் சிவபெருமான் பிரம்மனுடைய 5வது தலையை கொய்து அவனுடைய செருக்கை அழித்த ஒரு அற்புதமான செயலும் தலமும் கூட. திருக்கோவலூர் என்ற திருத்தலத்தில் தான் அந்தகாசுரனை கொன்ற இடம், வதம் செய்த இடம். திரு அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்தில் தான் திருபுறங்களை எரித்து பெருமான் அருள் செய்கின்றார். திருப்பரியலூர் என்ற திருத்தலத்தில் தக்கன் தலையை தடிந்த திருத்தலமாக பார்க்கின்றோம். திருவிற்குடி என்ற திருத்தலத்தில் தான் சலந்தராசுரனை வதை செய்கின்றார் பெருமான். வழுவூர் என்ற அற்புதமான திருத்தலத்தில் கயமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்டு தாண்டவம் ஆடுகின்றார் பெருமான். திருக்குறுக்கை என்ற திருத்தலத்தில் மன்மதனை எரித்து அருள் செய்த தலம். திருக்கடவூர் என்ற திருத்தலத்தில் தான் மார்க்கண்டேயனை காத்து கூற்றுவனை உதைத்து அருள் செய்த தலம். அப்போ இந்த 8 தலம் நாம் பார்க்குறோம். இதில் 3ஆவதாக நாம் பார்த்தோம் இல்லையா, திரு அதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திரிபுரங்களை எரித்த நிகழ்வு. அந்த திருத்தலத்திற்கு சம்பந்தமான அந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட இடம்தான் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திரு அச்சிறுபாக்கம் என்ற அற்புதமான தலம். முப்புரங்கள் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஒரு வரலாறு அல்லது என்ன ஒரு புராணம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3 அரக்கர்கள். இந்த 3 அரக்கர்களும் என்ன பண்ணுறாங்க, பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த பக்தியில் நெகிழ்ந்த பிரம்மன் நேராக என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, சாகாத வரம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, என்னாலேயே அது முடியாது, நானே செத்து செத்து பிழைக்கிறேன், அதனால் எனக்கு அந்த வரம் கொடுக்குற ஒரு தகுதி கிடையாது. 2வது, சிவபெருமானை தவிர வேற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அழியக்கூடியது. பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்பதும் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். அதனால் அந்த வரம் எங்களால் கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ இந்த 3 பேரும் ரொம்ப அழகாக உட்காந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது குதர்க்கமான ஒரு எண்ணம் வருது. அப்போ அவங்க போய் பிரம்மா கிட்ட திருப்பி சொல்கிறாங்க, சரி பிரம்மா, அப்படின்னா ஒன்று பண்ணு, நாங்கள் 3 பேரும் 3 பறக்கும் கோட்டைகளை எங்களுக்கு கொடு. ஒருத்தர் வந்து தங்கக்கோட்டை, ஒருத்தர் வந்து வெள்ளிக்கோட்டை, ஒருத்தர் வந்து இரும்பு கோட்டை. இது நாங்கள் பறந்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் 3 பேரும் எப்போது ஒரே நேர்கோட்டில் வருகின்றோமோ அப்போது ஒருவன் ஒரே ஒரு ஆயுதத்தால் எங்களை அழிக்க வேண்டும். யார் எப்படி பண்ண முடியும் இல்லையா? 3ம் பறந்துக்கிட்டே இருக்கு. ஒரே நேர்கோட்டில் வர்றது அப்படிங்கிறது எத்தனை வருடங்களுக்கு யுகங்களுக்கு ஒரு தடவை நடக்க போகிற விஷயம்னு தெரியாது. அப்படியெல்லாம் நேர்கோட்டில் வர்ற அந்த ஒரு நொடி பொழுது, அந்த நொடி பொழுதில் ஒரே ஆயுதத்தால் 3 கோட்டைகளையும் அழிக்கணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் என்பது இந்த 3 பேருக்கும் தெரியும். ஆனால் அப்படியாவது அப்படி அழியணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்குறாங்க. பிரம்மாவும் சரி அழிகிற ஒரு வரம் தானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. இவங்க 3 பேரும் பண்ணுற அட்டகாசம் தாங்கல். ஒருத்தனுக்கு மரணமே, நாம் மரணிக்கிறோன்னு சொல்கிற ஒரு உலகத்திலேயே என்ன ஆட்டம் ஆடுறோம் யோசிச்சு பாருங்கள். அப்போ மரணமே இல்லைன்னு வந்துச்சுன்னா என்ன ஒரு ஆட்டம் ஆடியிருப்பாங்க அந்த 3 பேர். மக்களை மட்டும் அல்ல, உலக உயிர்கள் எல்லாவற்றையும், தேவர்கள் உட்பட எல்லாரையும் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ தேவர்களுக்கு வேறு வழியே தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கொடுமையை அனுபவிக்க முடியாமல் நேராக போய் சிவபெருமானோட காலில் விழுறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, சரி அழிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அழிக்கிறதுக்கு செல்வதற்கு ஒரு தேர் வேண்டும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எல்லா தேவர்களும் சேர்ந்து சரி சரி நாங்களே ஒரு தேராக வந்து சமைகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்கள் எல்லாம் 4மே குதிரைகளாக மாறுகின்றது. பிரம்மன் வந்து தேர்ப்பாகனாக மாறுகின்றான். 2 சக்கரங்களாக சூரியனும் சந்திரனும் ஆகின்றார்கள். மேருமலை வில்லாக மாறுகின்றது. வாசுகி பாம்பு என்பது நாணாக மாறுகின்றது. அதில் அம்பாக மாறுபவர் விஷ்ணு. இப்படி அற்புதமான ஒரு தேர் உருவாகுது. எல்லா தேவர்களும் அவங்களால இயன்றதை அதில் வந்து செய்யணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லார் மனசுலேயும் ஒரு சின்ன எண்ணம், நம்ம இல்லைன்னா சிவபெருமானால் கூட அந்த 3 புறங்களை அழிக்க முடியல பார்த்தியா அப்படின்னு ஒரு சின்ன கர்வம் அவங்க மனசில் வருது. இதை உணர்ந்து கொள்கின்றார் பெருமான். பெருமானுக்குத்தான் எல்லாமே தெரியுமே, அதனால் இதை வந்து அழகாக உணர்ந்து கொள்கின்றார். மனசில் சிரிச்சுக்கிறார், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து அந்த தேரில் வைக்க போகிற நேரம் அந்த தேரோடைய அச்சு 2ஆக முறிகின்றது. அப்போ எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் கணபதி அங்கே வருகின்றார். விநாயக பெருமான் அங்கே வருகின்றார். விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது சரி ஆகாது, விக்னங்களை நீக்குபவன் விநாயகன் அப்படிங்கிற ஒரு வரம் யாரு கொடுத்தான்னா சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே தான் கொடுத்த ஒரு விஷயத்தை, தான் ஏற்படுத்திய ஒரு நியதியை மீறலாமா, மீறக்கூடாது என்பதை காட்டுவதற்கான ஒரு நிகழ்வு தான் இந்த அச்சு முறிவது. அப்போ விநாயகர் அங்கே வருகின்றார். எல்லாரும் அவங்களுடைய தவறை உணர்கின்றார்கள். தவறு அப்படின்னாக்க அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கணும் இல்லையா? அப்போ விநாயகர்கிட்ட கேட்குறாங்க, சாமி நாங்கள் என்ன பண்ணினா எங்களுக்கு தேரை சரி பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ விநாயக பெருமான் சொல்கின்றார், முக்கண் உடைய ஒரு பொருளை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முக்கண்ணுடையவர் நம்ம சிவபெருமான் தான். சிவபெருமானை எப்படிப்பா பலி கொடுக்கறதுன்னு எல்லாரும் கலங்கி நிற்கிற நேரத்தில் விநாயக பெருமானே அதற்கு ஒரு தீர்வும் கொடுக்கின்றார். தேங்காயில் 3 கண்கள் தானே இருக்கு, தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பிங்க உங்களுடைய பயணத்தை அப்படின்னு சொல்லி அருள் செய்கின்றார். இந்த நிகழ்வில் இருந்து தான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ தேங்காய் உடைச்சாச்சு, விநாயகரை வணங்கியாச்சு, தேரை புறப்படுறதுக்கு தயாராகுது. அந்த ஒரு நொடி பொழுதில் இந்த 3 கோட்டைகளும் ஒன்றாக வருகின்றது, ஒரே நேர்கோட்டில் வருகின்றது. பெருமானுக்கு வில்லை எடுத்து அம்பு தொடுத்து இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 3 கோட்டைகளையும் பார்த்து
ஒரே ஒரு புன்முறுவல் செய்கின்றார். அந்த 3 கோட்டைகளும் அழிந்து விடுகின்றது. இதுதான் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு புராண செய்தியாக பார்க்கின்றோம். இதை பல சங்க இலக்கிய நூல்களில் இந்த குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது பரிபாடலில் வரக்கூடிய 5வது பாடல் பார்த்திங்கன்னா, அதாவது கடுவன் இளவெயினனார் என்பவர் அருளி செய்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா பாலையாழில் அமைந்தது. கண்ணநாகனார் என்பவர் இசையமைத்தது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, ஆதி அந்தணன் அறிந்து பறிகொழுவ வேத மாப்பூன் வைய தேர்வூர்ந்து நாகம் நாணா மலை வில்லாக மூவகை ஆரியையில் ஓர் அழல் அம்பின் மொழிய என்று ஒரு அழகான பாடல் வருகின்றது. முப்புறங்கள் எரித்த அந்த நிகழ்வினை நாம் பரிபாடலில் பார்க்கின்றோம். அதே மாதிரி கலித்தொகையிலையும் பார்க்க முடிகின்றது. பாடல் 2 பார்த்திங்கன்னா, அதாவது தொடங்கல் கண் தோன்றிய என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டில் மாயம் செய் அவுணரை கடந்து அடு முன்போடு முக்கண்ணான் மூவெயிலும் உடன்ற கால் அப்படின்னு ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. திருப்புகழ் சொல்லவே வேண்டாம், ஆரம்பிப்பதே இப்படித்தான் அற்புதமாக ஆரம்பிக்கின்றது. அதாவது முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இது எல்லாம் புராணமாக பார்த்தாலும் திருமந்திரத்தில் இதை மிக அழகாக உண்மை பொருளாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் திருமூல தேவநாயனார். அதாவது அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்று திருமந்திரத்தில் 343வது பாடலாக அமைந்திருக்கின்றது. அதாவது முப்புறம் என்று சொல்லப்படுவது மும்மல காரியம். 3 மலங்கள் என்ன அப்படின்னா, ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 தான். இந்த 3ஐயும் எரித்தால்தான் நாம் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும். இந்த 3 கோட்டைகளும் பறந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு திசையில் பறந்துட்டு இருக்கு. இது 3ஐயும் எரிக்க வல்லவர் நம்ம சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கின்றோம். நம்பி ஆரூரரும் தனது பாடல்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த வில்லை தொட்ட உடனே அம்பை தொட்ட உடனே அந்த 3ம் எரிஞ்சிருச்சுப்பான்னு சொல்கிறவர். அதே நேரத்தில் சிரித்த உடனே ஒரு சின்ன சிரிப்பு சிரித்ததுனால அந்த 3 புறங்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் அவர் சொல்லுவார். இப்போ இந்த கோயிலை பற்றின ஒரு குறிப்பை பார்க்கலாம். அதாவது இந்த கோயில் மதுராந்தகம் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் 274 266வது தலமாகும். தொண்டை நாட்டு தலவரிசையில் வரக்கூடியது. தொண்டை நாட்டு தலம் 32 இருக்குது. அதில் 29வதாக இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் தான். அடங்கன் முறையில் முதல் திருமுறையில் 77வதாக அருளி செய்யப்பட்ட குறிஞ்சி என்ற பண்ணுக்கு உரித்தான ஒரு பதிகமாக இதை பார்க்கின்றோம். வரலாற்று முறையில் இந்த பதிகம் 343வதாக அருளி செய்யப்பட்டதாக பார்க்கின்றோம். அது பெரிய புராண செய்தி. சரி, இப்போ நாம் இந்த கோயில் பற்றின ஒரு வரலாற்றை புராணமாக பார்த்துட்டோம், சித்தாந்தமாக பார்த்துட்டோம். இப்போ லேசாக ஒரு வரலாற்று குறிப்போடு ஆரம்பிக்கலாம். இந்த திருத்தலத்திற்கோட பெயர் பார்த்திங்கன்னா அச்சிறுபாக்கம். இன்று அச்சருபாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான பெயர் திருமுறை பாடல் பெற்ற பெயர் பார்த்திங்கன்னா அச்சு இரு பாக்கம். அச்சு 2ஆக முறித்த தலம் அப்படிங்கிறது தான். ஒரு பாண்டிய மன்னன் தேரில் இந்த பக்கம், அதாவது கங்கைக்கு சென்று காசிக்கு சென்று கங்கை நீரும் மண்ணும் எடுத்துகிட்டு வரணும், தன்னுடைய நாட்டில் ஒரு கோயில் கட்டணும் அல்லது ஒரு அணை கட்டணும். 2 விதமான குறிப்பும் நாம் பார்க்கின்றோம். எது உண்மைன்னு தெரியல. ஆனால் கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது தேர் எடுத்துட்டு இந்த வழியாக செல்கின்றார். செல்லும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து, அதாவது மதுரையிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு, பாண்டிய நாட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்த உடனே தேரோடைய அச்சு முறிகின்றது. அப்போ கூட வந்த அந்த வேலைக்காரங்க இருக்காங்களே, சேவகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அந்த அச்சை சரி செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு உடும்பு அந்த இடத்துல ஓடுது. அதை பார்த்த உடனே அத்தனை ஒரு அழகாக இருக்குது. அப்போ அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்கிறாரு. சேவகர்கள்லாம் அதில் ஓடுறாங்க அதை பிடிக்கிறதுக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு கொன்றை மரத்தோட பொந்தில் போய் ஒழிஞ்சிக்குது.
அப்போ அந்த இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணும்போதும் அங்கே எதுவுமே கண்ணுக்கு படலை. இப்படி ஒரு உடும்பு இருந்ததாகவே கண்ணுக்கு படலை. சரி, அந்த கொன்றை மரத்தை வெட்டலாம் அப்படின்னு வெட்ட எத்தனிக்கும் போது அந்த மரத்தில் இருந்து இரத்தம் வெளியில் வருவதை பார்க்கின்றார்கள். ரத்தம் வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் அந்த இடத்த சுத்தம் செய்து பார்த்தா சுயம்பு மூர்த்தியாக அங்கே பெருமான் அங்கே அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த திருமேனி. அப்போது இந்த ராஜாவுக்கு அசரீரியாக ஒரு உத்தரவு கிடைக்கப்பெறுகின்றது. அது என்ன அப்படின்னாக்க, இந்த திருத்தலத்தில் ஒரு திருத்தலம் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காசிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த பாத யாத்திரை தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையாவது இந்த வேலையை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு வரும்போது அங்கே திருநேத்திரதாரி என்ற ஒரு முக்கண் முனிவர் அங்கே இருக்கின்றார். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கின்றார் ராஜா. ராஜா கொடுத்துட்டு இந்த வேலையை கட்டு, இந்த கோயிலை கட்டுன்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுடுறாரு. இந்த முனிவரும் கட்டுறாரு. கட்டும்போது என்ன பண்ணுறாரு, காமிக ஆகமத்தின் முறைப்படி அழகாக இதை கட்டுகின்றார். கட்டி முடித்து எல்லாம் ஆயிடுச்சு. ராஜா திரும்பி பார்க்கின்றார். 2 சந்நிதிகள் இருக்குது. 2 சந்நிதிகளை வச்சு ஏன்ப்பா இப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப இவர் சொல்கிறாரு, என்ன முதல்ல இங்கே ஒருத்தர் ஆட்கொண்டுட்டாரு, அதுக்கப்புறம்தான் உங்களை ஒருத்தர் ஆட்கொண்டாரு. என்னை ஆட்கொண்டவர் யமயாட்சீஸ்வரர், உங்களை ஆட்கொண்டவர் உமையாட்சீஸ்வரர். அதனால் இருவருமே இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மூர்த்தங்களுக்கும் சரிசமமான உரிமையும் சரிசமமான மரியாதையும் இந்த கோயிலில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி 2 சன்னதிகள் கொண்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த அச்சிறுபாக்கம் என்று சொல்லப்படுகின்ற உமையாட்சீஸ்வரர், ஆட்சிபுரீஸ்வரர் என்ற இரண்டு திருமேனிகள் கொண்ட ஒரு தலம். 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான 5 பிரகாரங்கள் கொண்ட அற்புதமான சிவாலயம் தான் இங்கே. பெருமானுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஆட்சிபுரீஸ்வரர், பார்க்கபுரீஸ்வரர், ஆட்சி கொண்டநாதர், சிரவாசபுரீஸ்வரர், முல்லைக்கானம் உடையார் என இது ஒரு காலத்தில் முல்லை வனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு பெயர்கள் இருக்குது. அம்மையோடைய பெயர் பார்த்திங்கன்னா இளங்கிளி அம்மை, சுந்தர நாயகி, பாலசுகாம்பிகை, அதிசுந்தர மின்னாள் என்பன தான் இங்கே உள்ள பெயர்கள். இங்கே ரொம்ப பிரபலமான சந்நிதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அச்சு முறித்த விநாயகர் ரொம்ப சிறப்பாக காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த அச்சுமுறி விநாயகர் வணங்கிட்டு அதற்கப்புறம் உள்ளே செல்லுவது தான் இன்றும் மரபாக பார்க்கின்றோம். ரொம்ப அழகான ஒரு திருமேனி. பெருமான் நமக்காக காத்து கொண்டு நமக்கு அருள் பாலிப்பதற்காக அங்கேயே சமைந்திருப்பது நமக்கு மிக அழகாக தெரிகின்றது. கோயிலுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா ராஜகோபுரத்தோடு இருப்பவர் உமையாட்சீஸ்வரர், தாயார் சுந்தரநாயகி. சிவலிங்க திருமேனிக்கு பின்னால் கல்யாண கோலம் இருக்கின்றது. இது அகத்திய முனிவருக்கு திருமண கோலம் காட்சி கொடுத்த ஒரு திருத்தலம் என்பது நம்ம குறிப்பிடத்தக்கது. அதாவது பல இடங்களில் அகத்திய முனிவருக்கு பெருமான் அந்த தன்னுடைய கல்யாண காட்சியை காட்டி அருள் செய்திருக்கின்றார். அதில் ஒரு தலமாக இந்த தலம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட தலங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலிங்க திருமேனிக்கு பின்னால் அம்மையப்பர் காட்சி இருக்கும். இங்கேயும் அதை பார்க்க முடிகின்றது. இங்கே உள்ள தல மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை, தீர்த்தம் சங்கு தீர்த்தம், பானு தீர்த்தம், தேவ தீர்த்தம், சிம்ம தீர்த்தம் என்பன. இங்கே சரக்கொன்றை மரத்துக்கு அடியில் கொன்றையடி ஈஸ்வரர் சன்னதி மிக அழகாக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இவரை வணங்கி நிற்கும் திருநேத்திரதாரி முனிவருடைய ஒரு அற்புதமான திருமேனியும் இங்கே பார்க்க முடிகின்றது. அந்த சரக்கொன்றைக்கு கீழே அவ்வளவு அழகான ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்கின்றது. அமைதியாக அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணால் ரொம்ப அழகாக தியானம் கைகூடுகின்றது. கண்ணுவ முனிவர் மற்றும் கௌதம முனிவர் வழிபட்ட தலமாக இந்த தலம் திகழ்கின்றது. இதில் இன்னொரு அழகு என்னன்னாக்க 63 நாயன்மார்கள் சந்நிதியும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. நிறைய சிறப்புகளும் அழகும் இந்த கோயிலில் நாம் பார்க்க முடிகின்றது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி வரும்போது, அதாவது சந்நிதியை சுற்றி வரும்போது
காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து திருக்கயிலை சென்ற காட்சி மிக அழகாக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணப்ப நாயனார் கண் இழந்து கொடுத்து பெருமானுடைய அந்த கருணை பெற்ற அந்த ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதுவும் அழகாக செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக பார்க்கின்றோம். அதே மாதிரி சண்டேச நாயனார் தந்தையுடைய காலை தடிந்த அந்த ஒரு காட்சியும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, நாம் 3 பேர் பறக்கும் கோட்டைகளை இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 2 பேர் வாயிற்காவலர்களாக இங்கேயே நிற்கக்கூடிய அந்த சிறப்பினையும் பார்க்க முடிகின்றது. 3 பேர், அதில் 2 பேர் வாயிற்காவலர்கள், ஒருத்தர் குடமுழா வாசிக்கிறதுக்காக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நம்பி ஆரூரர் சொல்கின்றார். அப்படி பார்க்கும்போது இந்த 2 பேர் கோயில் வாசலில் காவலர்களாக அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுவும் ஒரு சிறப்பு. சித்திரகுப்தருக்குன்னு ஒரு தனி சந்நிதி உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் பிரதிஷ்டை எதுவும் செய்த மாதிரி தெரியலை. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிக ஆகமம் என்ற முறைப்படி தான் இங்கே கோயில் அமைப்பும் சரி, பூசை முறைகளும் சரி அமைந்திருக்கின்றது. நமக்கு திருஞான சம்பந்தரோடைய ஒரு அற்புதமான திருமேனி இங்கே இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. 4 சந்நிதியும் இங்கே அழகாக இருக்கின்றது. நாம் போகும்போது திருஞான சம்பந்தரோடைய குருபூசை முடிந்திருந்த அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த உற்சவ திருமேனியையும் நாம் பார்ப்பதற்கு பெருமானுடைய கருணை நமக்கு துணை நின்றது. இந்த கோயிலில் இன்னும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதி, அதோடு அலர்மேல் மங்கை தாயாரோட சன்னதியும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி சோமஸ்கந்தர் வடிவம், அதற்கு கீழே ஒரு நாகம் சிவலிங்கத்தை வழிபடும் காட்சி போல அமைந்திருப்பதும் என்ன குறிப்புன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. கோயிலை நாம் நின்று வழிபடும் இடம் ஒரு கிணறு அப்படின்னு கூறுகின்றார்கள். அதற்கு மேல் பலகை போட்டு மூடி அதற்கு மேலே தான் நாம் நின்று வழிபடுகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு சாமி கொடுத்தாரு. ஆனால் இந்த கோயிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்த்திகை மாதம், அதாவது மழை நிறைந்த மாதம் இல்லையா, கார்த்திகை மாதம் அந்த கிணறு நிறைந்து நீர் மேலே சிவலிங்கம் அப்படியே அந்த தண்ணியில் இருப்பது போல காட்சி கொடுப்பாராம். நீர் வடிவத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இன்னொரு தலம் என்று கேட்பதற்கே அதிசயமாக இருந்தது. இன்னும் பார்ப்பதற்கான வாய்ப்பு பெருமான் கொடுக்கவில்லை. கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காட்சி என்பதை மட்டும் உணர்த்தினார் பெருமான். அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு அற்புதம் பார்த்திங்கன்னா சரக்கொன்றை என்று நாம் சொன்னோம் இல்லையா, இந்த சரக்கொன்றையும் சாதாரணமாக எப்போவுமே பூத்துறாதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல வெயில் சமயம் சித்திரை மாதம்தான் கொன்றை பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே அந்த மரம் அப்படியே இருக்குமா. சித்திரை மாதம் இவர்களுக்கு அந்த பெருமானுக்கு விசேஷம் நடக்கும் இல்லையா, அந்த நேரம் உற்சவரை அழைத்து சென்று அந்த மரத்துக்கு கிட்ட போன உடனே இந்த மரம் பூக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை இன்றும் பார்க்க முடிகின்றதாம். அந்த மரம் அப்போது தான் பூக்க ஆரம்பிக்குமா, அதுக்கப்புறம் தொடர்ந்து பூத்துட்ருக்குமா. ஆனால் அது பூக்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது உற்சவமூர்த்தி அதன் பக்கத்தில் வரும்போது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு பெருமான் இன்னும் கொடுக்கவில்லை. எப்போது கொடுக்க போகின்றார் என்று தெரியல. அவருடைய திருவடிகளுக்கு அந்த விண்ணப்பத்தை மட்டும் நாம் வைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு நிகழ்வை நாமளும் கண்ணுறணும் என்று சொல்லிட்டு அற்புதமான ஒரு திருத்தலமாகத்தான் இந்த திருத்தலத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையில் சிக்கல் இருக்குது, வேலையில் சுமூகமாக முன்னேறணும், வேலையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு நாம் வரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெருமானை நாம் உண்மையாகவே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா நேராக பார்க்க வேண்டும். இப்போ நாம் செய்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரில் ஒரு காகிதத்தில் லட்டு அப்படின்னு எழுதி உங்களுக்கு இதுதான் இருக்கும், லட்டுன்னா இப்படித்தான் எழுதணும், இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஆனால் அந்த உண்மையான ருசியை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேராக பார்க்க வேண்டும். இந்த கோயிலுக்கு நேராக பெருமானை தரிசனம் செய்து அந்த அனுபவத்தை பெற்றால்தான் உண்மையாகவே, ஏன்னா நம்ம எத்தனை தான் வீடியோவில் பார்த்தாலும் காணொளிகள் என்பது ஒரு மாதிரி தான், அதிலிருந்து உண்மையான அனுபவம் கிடைக்குமானா கிடைக்காது.
வாய்ப்பு இருப்பவர்கள், வசதி இருப்பவர்கள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம். பெருமானை நாம் நேரடியாக போய் பார்த்து தரிசனம் செய்து அந்த இன்பத்தில் திளைத்து இருக்க வேண்டும். நாங்கள் பெற்ற இந்த இன்பம் உங்களுக்கும் பெருமான் கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த கோயில் திருத்தல பயணத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.